ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் சந்திக்கிறதுல. ரொம்ப பேசணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தையில் இந்த டீமுக்கு நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போக முடியாது. ஏன்னா சுசீந்திரன் அப்படி ஒரு க்ளோஸ் நண்பர். என்னென்னா சுசீந்திரன் என் டேரக்டர் எல்லாருமே சொன்னாங்க, என்னுடைய பிடிச்ச டேரக்டர்னா எனக்கும் சுசீந்திரன் வந்து ரெண்டு பேருமே ஒரே டயத்தில் தான் டேரக்டர் ஆனோம். ஆனால் சுசீந்திரனுடைய ஸ்பீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவருடைய நான் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த படம் என்ன பண்ணலாம் நான் முடிவு பண்ணல. அதுக்குள்ள ஒரு படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கும் லொக்கேஷன் பார்த்தாரு. அவ்வளோ ஒரு ஸ்பீடு அவர், அவ்வளோ இதுவாக இருப்பார். என்ன அப்படின்னா சுசி வந்து ரொம்ப நெருக்க மட்டும் கிடையாது. நாங்கள் என்ன சாப்பிடணும், ஹோட்டலுக்கு போனால் கூட என்ன சாப்பிடணுன்னோட அவர் தான் முடிவு எடுப்பார். நாங்கள் பூரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இல்லை உங்களுக்கு தோசை நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரே ஆர்டர் பண்ணிடுவார். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு கூட நாங்கள் அடுத்து வெளில எங்கே போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. சுசீந்திரன் தான் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. இல்லை சுசி அப்படியே எங்களுக்கு நெருக்கமாக நாங்கள் என்னென்ன பண்ணணும், என்ன ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட ஒரு தெளிவாக இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வெல்விஷர் சுசின்னு சொல்லலாம். உண்மையிலே நேற்று ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த மாவீரன் கிட்ட கதை பேசுன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அது படமாகவும் போட்டு காமிச்சிட்டாரு. எல்லாருமே படம் பார்த்தோம். உண்மையிலே ஒரு நேர்மையான படம், ரொம்ப நல்ல ஒரு படம், ஒரு சொல்ல வேண்டிய படம். இப்போ உள்ள தருணத்தில் பேச வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். அவ்வளவு விஷயங்களை அதுவும் பீரியடுக்குள்ளே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. நல்ல படமாக, அது நல்ல படமாகவும் கல்லா காட்டக்கூடிய படமாகவும் கண்டிப்பாக இருக்கும். ரஞ்சித் சொன்னது மாதிரி இந்த படம் கமர்ஷியலாக ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஓடணும், இதெல்லாம் ஓடித்தான் ஆகணும் அப்படியான விஷயங்கள் ரொம்ப விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. அதே மாதிரி விஷ்ணு விஷால் ரொம்ப டெடிக்கேஷனான ஒரு, எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 ஹீரோ யார் அப்படின்னா விஷ்ணு விஷாலும் அருள்நிதியும். எதுக்கு அப்படின்னா கதைகள் செலக்ட் பண்ணுற சூஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப வெரைட்டியாக சூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து இது பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது ஒரு ஓடணும் அப்படிங்கிறத மீறி அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற தெளிவு 2 பேர்கிட்டையுமே இருக்குது. மற்றபடி ஸ்ரீதிவ்யா, உனக்கு எங்கள் ஊரில் காஃபி ஷாப்பு, டீ கடை, சர்பத்து கடையெல்லாம் போட்டதாமல் வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அந்த ஸ்ரீதிவ்யா உனக்கு பிடிக்காதா அப்படின்னா, ஏன் பிடிக்குமே அப்படின்னா, ஏன் அப்புறம் அந்த பொண்ணை மூஞ்சியை காட்டவே மாட்டேன் படத்தில் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி இமான் சார் எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இமான் சார் வச்சு நீ ஏன் பண்ணவே மாட்டேற அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லை ஒவ்வொரு படத்துலையும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. சீக்கிரமாக உங்கள்கிட்ட வரேங்க சார். சாங் இன்னொன்று என்னென்னா, என் படத்துக்கு நான் என்ன சாங்கை வந்து கேட்பனோ அதே மாதிரி சுசீந்திரன் படம் எல்லா சாங்குமே வந்து என்னைக்கு அவர் சிடி கொடுக்குறாரோ அந்த அன்னைக்கே நானும் கேட்டுருவேன். கேட்ட உடனே ஸ்டுடியோவுக்கும் போவேன். இமான் சார் வந்து ஸ்டுடியோவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டுடியோவுக்கு போனோம்னா மியூசிக் டைரக்டருக்காக வெயிட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டுடியோவில் எப்போவுமே உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா இமான் சார் தான். அவ்வளோ டெடிக்கேஷனான ஆளு. எப்போ பார்த்தாலும் ஸ்டுடியோவில் தான் இருப்பார். எப்போவாவது ஹோட்டலில் பார்க்கலாம் அப்படி வருது. சிவா சார் சொன்னது மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க. அதே மாதிரி யுகபாரதி இந்த படம் டிஸ்கஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வசனமாக ரொம்ப இடங்களில் கிளாப்ஸ் அடிக்கக்கூடிய நல்ல சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அழகாக அள்ளி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பெரிய வசனகர்த்தாவும் யுகபாரதி கண்டிப்பாக வருவீங்க. இந்த படம் தாய் சரவணன், அதே மாதிரி புது தயாரிப்பாளர் சந்திரசாமி சார். கதாநாயகர்களுக்கு மட்டும் தொழிலதிபரை பிடிக்காது, இயக்குநர்களுக்கும் தொழிலதிபரை பிடிக்கும். அது மாதிரி ரொம்ப தொழிலதிபர்கள் சினிமா பண்ணுவாங்க. நீங்கள் தொழிலதிபர்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த முதல் படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமே அமையும். ஏன்னா மாவீரன் கிட்டு அப்படிங்கிறதுல அதிலேயே கிட்டு இருக்குது. மாவீரன் கிட்டு சூப்பர் ஹிட்டாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.